மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை பணிகள் விரைவில் தொடங்கும். இதுகுறித்த அறிவிப்பை தமிழக முதல்வர் மயிலாடுதுறை வருகையின் போது வெளியிடுவார். மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் அறிவிப்பு. மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் கூறுகையில், மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைக்க 2010ஆம் ஆண்டு தான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது அப்போதைய முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதியிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும், இதையடுத்து புறவழி சாலைக்கு இடம் தேர்வு செய்ய திட்டமிடப்பட்டு மத்திய அரசிடம் அப்போது ஒப்புதல் பெறப்பட்டு நிதி ஆதாரம் பெறப்பட்டது என்றும், ஆனால் 2011இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து புறவழிச்சாலை திட்டப்பணிகள் 10 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. 2021இல் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்து தான் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனவுடன் நடைபெற்ற முதல் பேரவை கூட்டத்தொடரிலேயே புறவழிச்சாலை கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியதாகவும், இதையடுத்து நில ஆர்ஜித பணிக்காக முதல் கட்டமாக ரூபாய் 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனைமேலகரம் தொடங்கி திருவிழந்தூர், உளுத்துக்குப்பை, மணக்குடி, மன்னம்பந்தல், அகரக்கீரங்குடி வரையில் 16.8 கிலோமீட்டர் தூரத்திற்காக திட்ட மதிப்பீடு செயல்படுத்த முயற்சி எடுத்தோம் என்றும், தற்போது 11 கிலோமீட்டர் தூரம் நிலம் ஆர்ஜித பணிகள் செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள இடத்திற்கு நிலமார்ஜித பணிகள் நடைபெற்று வருகின்றது. மயிலாடுதுறை புறவழிச்சாலைக்கு முதல் கட்டமாக 10 கிலோமீட்டர் திருவிழந்தூர் ஊராட்சி முதல் மன்னமந்தல் மாவட்ட ஆட்சியரகம் வரையில் பணிகள் தொடங்க ரூபாய் 185 கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதற்கான அரசாணையை தமிழக அரசு ஜூலை 2ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. ஆனைமேலகரம் முதல் கல்லணை சாலை இணைக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இணைக்கப்பட உள்ளது. காவிரி ஆற்றில் பாலம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு வருகிறது. புறவழிச்சாலை குறித்த முறையான அறிவிப்பை தமிழக முதல்வர் மயிலாடுதுறை வருகையின் போது வெளியிடுவார் என்றார். மேலும் மாப்படுகை, நீரூர் ரயில்வே கேட் மேம்பாலம் அமைப்பதற்கு ரயில்வே துறை அனுமதி வழங்கியுள்ளது. நீரூர் பகுதியில் நிலமார்ஜிதம் செய்யும் பணிகள் முடிவடைந்தவுடன் அங்கு பாலம் அமைக்கும் பணி தொடங்கும். மாப்படுகை ரயில்வே மேம்பாலம் இந்த ஆண்டு செயலாக்கத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை புறவழிச்சாலை திட்டம் என்பது ஒரு நீண்ட நாள மயிலாடுதுறை மக்களுடைய கோரிக்கை. நான் 2006-11 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முயற்சி எடுத்து அதற்கான இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களை புறவழிச்சாலை திட்டத்திற்கு செயல்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்டது. அதன் அடிப்படையில அன்றைய ஒன்றிய அரசிடம் இதற்கான ஒப்புதலை பெற்று நிதி ஆதாரம் பெறப்பட்டது. பின்னர் 2011க்கு பிறகு அந்த பணிகள் துவங்கப்படாத நிலையில தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அந்த திட்டப்பணிகளுக்கான அடிப்படையான அவசியமான எந்த முயற்சியும் எடுத்துக் கொள்ளாத சூழ்நிலையில் நான் மீண்டும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு இது குறித்து ஆய்வு செய்து அந்த பணிகளை மீண்டும் எடுக்க வேண்டும் என்று நான் 2010 வாங்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒப்புதலும் நிதி ஆதார விவரங்களையும் தமிழக அரசிடம் தெரிவித்து அதை உடனடியாக துவங்கப்பட வேண்டும் என்று நான் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே 2021 சட்டமன்ற கூட்டத்தொடரில் நெடுஞ்சாலைத்துறையினுடைய மானிய கோரிக்கைகளை பேசி அது குறித்து நான் கேட்டதற்கு பின்னால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில 57 கோடி ரூபாய் நில ஆர்ஜித பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மொத்தமாக 16.88 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த சுற்றுவட்ட சாலையினுடைய திட்ட மதிப்பீடு, அதற்கான அந்த முயற்சியை அந்த திட்டத்தை செயலாக்குவதற்காக முயற்சி எடுத்தோம். அதன் பின்னால் 22லிருந்து தொடங்கி இன்று வரையில அந்த நில ஆர்ஜித பணிகள் கிட்டத்தட்ட ஒரு முழுமையாக 11 கிலோமீட்டர் முடிந்திருக்கிறது. மீதமுள்ள 5 கிலோமீட்டருக்கான அந்த பண ஒதுக்கீடுகளை செய்யக்கூடிய முயற்சி விரைவாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நிலையில இந்த விரைவாக இந்த புறவழிச்சாலை வர வேண்டும். இது 15 ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் இருக்கிறது என்பதை முதலமைச்சரிடத்திலே தெரிவித்து இது குறித்து முதற்கட்டமாக அந்த 11 கிலோமீட்டர் எடுத்துக் கொள்வதற்கான ஒப்புதலை தெரிவித்து நான் கடந்த 1.5 மாதம் முன்பாக இதனை தெரிவித்திருந்தேன். முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சாலைகளுக்கான திட்டப்பணிகளை எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 திட்டங்களுக்கான அனுமதியை அரசாணையை மொத்தமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு கடந்த 2/7/2025 அன்று இதை வெளியிட்டிருக்கிறது. அதற்கான ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையின் அடிப்படையில
நம்முடைய மயிலாடுதுறைக்கு, நம்முடைய புறவழிச்சாலைக்கு அஹ், 2 கட்டமாக, முதற்கட்டம் 10 கிலோமீட்டர், அதாவது திருவிழுந்தூர் ஊராட்சியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரையிலான தூரம் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான திட்ட மதிப்பீடு 113 கோடி என்று அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதே போல 72 கோடி, பாக்கி 5.88 கிலோமீட்டருக்கான அதுக்குமான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல முதற்கட்டமாக 1 கிலோமீட்டர் பணி, இது இரண்டிற்கும் 185 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முதற்கட்டம் என்பது ஆணிமேல் நகரத்திலிருந்து நம்முடைய கல்லணை சாலையில இணைக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் தூரம். அதில் காவிரியில ஒரு ஆறு இருக்கிறது. அதற்கான திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும். அதன் அடிப்படையில் அது ஒரு 15-18 கோடி ஆகும் என்கின்ற அடிப்படையில் மொத்தமாக 200 கோடிக்கான திட்ட மதிப்பீடை நமது புறவழிச்சாலைக்கு திட்டத்திற்காக இன்றைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கு வருகின்ற பொழுது அது முழுமையாக அறிவித்து செயலாக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுல ஒரே ஒரு இந்த திட்டத்தின் அடிப்படையில இந்த நீண்ட காலமாக இந்த திட்டம் செயல்படாமல் இருந்திருக்கிறது. ஆகவே அதற்கான ஆய்வு பணிகளில கொஞ்சம் தொய்விருந்த பணிகளை வேகப்படுத்தக்கூடிய முயற்சி எல்லாம் எடுத்து அதற்காக தான் இத்தனை காலம் ஆகி இப்பொழுது ஒரு நிறைவு தந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் புறவழிச்சாலை திட்டத்திற்கான ஒரு முழுமையான திட்டம். இப்பொழுது 185 கோடிக்கு அது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 15 கோடிக்கான திட்டமும் அது 3 கட்ட அடிப்படையிலே அதற்கும் விரைவில் இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக அதற்கு வந்துவிடும். புதன்கிழமையிலிருந்து இந்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக மீண்டும், ஏன்னா ஒரு 2010 போடப்பட்ட திட்டம் நிதி ஒதுக்கீடு செய்து நில ஆர்ஜிதம் பண்ணியிருந்தாலும் பல்வேறு இடங்களில பள்ளங்கள், நிறைய பேர் மண் எடுத்திருக்கிற அந்த ஆய்வுகள்லாம் இருக்கிறது. அதுக்காக பிசிக்கல் ஆய்வு பண்ணுவதற்கு, செயலாக்கம் செய்வதற்கான வேலைகளை புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறார்கள். ஆகவே விரைவாக இந்த பணி நடைபெறும் என்று தெரிவித்தார். இப்ப இத 2 விஷயம் அதுல இருக்கு. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சாலை, நம்முடைய கல்லணை பூம்புகார் சாலை, இன்னைக்கு அஞ்சாறுவார தலையிலேருந்து பூம்புகார் போற அந்த சாலை தான், அதே சாலையில தான் ஜாயிண்ட் ஆகுது. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாலை இதுல பயன்படுது. கும்பகோணம் சாலையிலேருந்து இது இணைக்கிறதுக்கு அதுல ஒரு பாலம் இருக்கிறது. இப்ப இந்த பாலம் ஏற்கனவே இன்றைக்கு நம்ம ஒரு பாலம் போட்டுட்டோம், மூவலூர்ல இருக்கு, அதுல இருந்தும் அதை இணைக்கலாம். ஆனால் இந்த ஸ்கீமுக்கு நாம போட்டபடி அந்த 1 கிலோமீட்டரை ஏற்கனவே திட்ட மதிப்பீடுல அந்த 16.88 அடிப்படையில அந்த 1 கிலோமீட்டர் அதுல வருது. அந்த எக்ஸிஸ்டிங் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்துவாங்க. பிறகு இப்ப இருக்கிறதே அகலப்படுத்தி தான் இருக்கு அந்த கும்பகோணம் சாலை. இதுல என்னன்னா, இதோட இணைப்புல மாப்பிடுகை மேம்பாலம் வருது. அந்த மாப்பிடுகை மேம்பாலம் குறித்து நான் அதையும் சொல்லிடுறேன். மாப்பிடுகை மேம்பாலம் குறித்து 98 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடுலாம் ரெஃப் காஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம். அதற்கான நேர ஆர்ஜித பணிகள்லயே அதுக்கான பேமெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரே ஒருத்தர் திரு ராஜேந்திரன் என்பவர் இந்த இடத்த மாத்தி போடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு தொடுத்ததுக்கு நீதிமன்றமும் அவருக்கு பதில் சொல்லியாச்சு. ஆனால் தீர்ப்பு அளிப்பதில் இன்னொரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த மாதத்துல அந்த அடுத்த தீர்ப்புக்கான நாளில் அந்த தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதை எப்படியா இருந்தாலும், ஏன்னா அந்த இடம் ஏபிசிக்கான இடம், அதுல அவர் அனுமதி பெற்று வீடு கட்டிருக்கிறாரு. அந்த ஏபிசி நமக்கு ஐபிஎஸ்க்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இவர் நஷ்டஈடு கேட்கல, பாலத்தையே தள்ளி போடுங்கன்னு கேட்டிருக்காரு. என்னன்னா அதுல எனக்கும் அதுல ஒரு பழைய தொடர்பு என்னன்னா, நான் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த பாலத்தை ஆய்வு செய்து இந்த பணியை செயல்படுத்த வேண்டும் என்று திட்டம் எடுப்பீடு போகின்ற போது நான் அத்தனை வல்லுநர் பொறியாளரோட நான் நடந்து போகும்பொழுது என்னோட வந்திருப்பீங்க நீங்கெல்லாம். அப்ப போகும்பொழுது இதே ராஜேந்திரன் என்கிட்ட நான் மாதிரி வீடு கட்ட போறேன், எனக்கு ஏங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு பேசினாரு. நான் அப்படி போகிற போக்குல என்ன தனியாலாம் சந்திக்கல, அந்த இடத்துல சொன்னேன், ஒரு முக்கியமான திட்டம்ப்பா, இந்த திட்டம் வர்றது அவசியம் இல்லையா, நாளைக்கு ரயில்வே கேட்ல பாலம் போடலன்னா எப்படி இந்த பக்கம் வர முடியும், நிறைய ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, ஆகவே இந்த திட்டத்தை தடுக்காதீங்க, தயவுசெய்து கொஞ்சம் இடம் விட்டாச்சு கட்டுங்க,
ஒரு 20 அடி தள்ளி கட்டுங்கன்னு சொல்லி நான் சாதாரணமா அவர்கிட்ட பேசினேன். அந்த பேச்சின் அடிப்படையில் அவர் 20 அடி தள்ளி கட்டிட்டார். ஆனால் இந்த 10 ஆண்டுல நாங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டுல அதுக்கப்புறம் போடப்பட்ட என்ஜினியர் திட்டத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த வீடுமே இடிக்க வேணான்ட்டு மாப்படைய கேட்டுக்கு மொத்தமா ஒரு ஃபிளைஓவர் போட்டாங்க. அதுதான் 98 கோடி ரூபாய்க்கு யார் வீட்டையும் இடிக்க கூடாது. ஆனா அது ஆரம்பிச்ச ஃபிளைஓவர் கடைசியா அந்த 20 அடி தள்ளி கட்டின அவர் வீட்டுல வந்து இறங்கிடுச்சு. இப்ப அதனால அவரு என்னோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது நான் ஒரு வார்த்தைக்கு சொன்ன விஷயம், ஆனா அவங்க பின்னாடி போட்ட திட்டம். ஆகவே அவருக்கு ஒரு சரியான நஷ்டஈடு கொடுப்பதற்கு வாங்கி தரேன்னு பேசிட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்தினுடைய இது இந்த மாத இறுதியில அந்த ஆல்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்துருச்சு. அது ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னா அந்த திட்டப்பணிக்கான ஆய்வை விரைவாக அடுத்து இந்த ஆண்டிலே அந்த பணியை துவங்குவதற்கு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்பு முதலமைச்சரும் ஒப்புதலை தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த விஷயம். நீடூர் பாலம் நில ஆர்ஜித பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிஞ்சவுடன் அதுக்கான எஸ்டிமேட் எடுக்கும். ஏன்னா அதை பொறுத்தவரையில அதுக்கு வந்து லேண்ட் அக்விசிஷன் வேலை இன்னும் கம்ப்ளீட் ஆகல. லேண்ட் எல்லாம் எடுத்துட்டோம். இது சம்பந்தமா சில சமயத்துல வந்து எனக்கு சமூக ஊடகத்துல மற்ற இடங்களை எல்லாம் ஒரு தவறான கருத்துக்கள் நிறைவேற்றிருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டிட்டாரு, அந்த பணியை நாங்க இன்னும் தொடங்கல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தி பரவலா இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அடிக்கல் நாட்டின நிகழ்வுல பிசிக்கலா நான் தான் இங்க அடிக்கல் நாட்டினேன். அந்த நிகழ்வுல நான் தான் கலந்துக்கிட்டேன். இங்கேருந்து அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களும் கலந்துக்கிட்டோம். அவர் போயிட்டாரு. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்வெட்டை திறக்கிறதுக்கு நான் தான் ரயில்வேல போய் அவங்க கூட நான் நீடூர்லையும் நான் தான் கலந்துக்கிட்டேன், மயிலாடுதுறையும் நான் கலந்துட்டேன். நான் அந்த மீட்டிங்லேயே தெளிவா பேசினேன். மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பது ஒன்லி ரயில்வே கிராஸ் பண்ற அந்த ரயில்வே டிராக்குக்கு மட்டும் அனுமதி அளித்திருக்கிறாரு. அதுக்கும் ஷேர் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஷேர் இருக்கு அந்த பாலத்துக்கு. ஆகவே அவர் முழுமையான பாலத்துக்கான நிதியோ அதற்கான திட்டத்தையோ அவர்கள் ஒப்புதல் தெரிவிக்கல. நில ஆர்ஜித பணிகள் முடிஞ்ச உடனே இது முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட இதுக்கு பேமெண்ட் போயிட்டு இருக்கு. நீடூரை பொறுத்தவரை அது வேலை நடந்துட்டு இருக்கு. அதை எடுத்து முடிஞ்ச உடனே அது நம்ம செயலாக்கத்துக்கு அது கண்டிப்பாக வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே 2 திட்டங்களும் விரைவாக செயலாக்கக்கூடிய முயற்சியில இருக்கிறோம். மாப்படுகை பாலம் விரைவாக இந்த ஆண்டிலேயே அதற்கான செயலாக்கத்திற்கான வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. இந்த டெக்னிக்கல் இஷ்யூ அந்த நீதிமன்ற விஷயம் முடிஞ்ச உடனே பாக்கி எல்லாம் ப்ரொபோசல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது ப்ராஜெக்ட்ஸுங்கிற ஒரு திட்டம் தனியா பண்றாங்க. அதனால இந்த பைபாஸ் தொடங்கிய நமக்கு அனுமதி வழங்கிய திட்டத்துல ஆகவே அதுவும் சேர்ந்து வந்துதான் அந்த பணியை நிறைவேறும்.